சாந்தபுரிய சாந்தவர்மன்கிற மன்னன் நல்லபடியா ஆண்டு வந்தான். அவன் எல்லாருக்கும் தாராளமா பணமும் பரிசும் கொடுத்து வந்தான். அவன் நாட்டு மக்கள் சுகமா வாழவும் நாடு முன்னேறி வளமா இருக்கவும் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினான். இப்படி எல்லாம் நல்லதே செய்யற அவன்கிட்ட ஒரே ஒரு குறை இருந்துச்சு. அதுதான் அவனோட முன்கோபம். தான் நினைக்கிறதுக்கு மாறா யார் நடந்தாலும் அவனுக்கு மூக்குக்கு மேலே கோபம் வந்துடும். ஒரு விருந்தை அவன் பிரமுகர்களுக்கு கொடுக்குறப்ப சாம்பாரில் உப்பு குறைஞ்சதுக்காக தன்னுடைய அரண்மனை சமையல்காரர்களை எல்லாம் நாடு கடத்திட்டான். தன்னோட உத்தியோகஸ்தர்கள் தவறு செஞ்சா அதை பொறுக்க முடியாமல் அவங்கள தூக்கிலிட்டான். மன்னனுக்கு முன்கோபம் வருது அப்படின்னு அறிந்த மக்கள் யாருக்கு என்ன நேருமோ அப்படின்னு பயப்பட்டுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு சாது மன்னனை பார்த்து, மன்னா, நான் நம்முடைய நாட்டில் இருக்கிற கோவில்களில் மக்களுக்கு தர்மோபதேசம் செய்ய விரும்புகிறேன். அதுக்கு எனக்கு நீங்கள் அனுமதி அளிக்கணும் அப்படின்னு கேட்டார். மன்னனும், சுவாமி, நீங்கள் யாருன்னு தெரியலையே, எங்கிருந்து வரீங்க அப்படின்னு பணிவாக கேட்டான். என்ன பரமானந்தர்னு மக்கள் அழைக்கிறாங்க. நான் இமயமலையில் தவம் செஞ்சுட்டு நேராக வந்திருக்கேன். கடவுளை தியானித்ததால் எனக்கு எந்தவித கவலையும் இல்லாமல் நிம்மதி கிடைச்சிது. இதே மாதிரி யாவரும் நிம்மதி பெற அறிவுரை கூற விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். மன்னனும் மகிழ்ந்து போய், சுவாமி, நீங்கள் இங்கேயே நிரந்தரமாக தங்கி உபதேசம் செய்யுமாறு வேண்டிக்கிறேன்னு சொன்னான். பரமானந்தரோ சிரிச்சுட்டே, மன்னா, நான் எந்த இடத்திலும் நிரந்தரமாக தங்கக்கூடாதுன்னு உறுதி பூண்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் ரொம்பவும் வேண்டிக் கொள்வதால் கொஞ்ச நாட்களுக்கு இங்கே தங்குற அப்படின்னு சொன்னார். மன்னனும் அவருக்கு அரண்மனை பூங்காவிலேயே ஒரு குடிலை அமைச்சு கொடுத்து அவருடைய சௌகரியங்களை கவனிச்சுக்கிறதுக்காக மருதன்கிற தோட்டக்காரனை நியமித்தான். கொஞ்ச காலத்திலேயே மருதனும் பரமானந்தரும் நெருங்கிய நண்பர்களாகிட்டாங்க. மருதன் தன்னுடைய மனைவியுடனும் 2 மகன்களுடனும் அதே பூங்காவில் ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தான். தினமும் காலையில் 2 மணி நேரம் மன்னனுக்கு பரமானந்தர் உபதேசங்களை செய்ய தொடங்கினார். மன்னனும் அதுபடி நடக்க முயன்றான். அதுக்கப்புறமா பரமானந்தர் ஆலயங்களுக்கு போய் அறிவுரை சொல்லி வந்தார். அவர் ராத்திரி நேரத்தில் உணவை மருதனுடைய குடிசையில் அவனுடைய குடும்பத்தவரோடு உண்டு வந்தார். அப்போ அவர் 2 சிறுவர்களுக்கும் நல்ல கதைகளை சொல்லி களிப்பித்து வந்தார். ஒரு நாள் பரமானந்தரும் சாந்தவர்மனும் பூங்காவில் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ சில வண்டுகள் பரமானந்தருக்கு தொந்தரவு கொடுத்துச்சு. இதனால் மருதன் ஓடி வந்து தன்னுடைய கையை ஆட்டி அதை விரட்டுனான். மருதன் இப்படி செஞ்சது மன்னனுக்கு பிடிக்கலை. அதனால் அவன் ரொம்ப கோபமா, மருதா, எதுக்காக இப்படி நீ எங்களுக்கு இடையில குறுக்கிடுற? சுவாமிகளை வண்டுகள் துன்புறுத்துனா நான் விரட்டி இருப்பேனே. இனிமே நீ இங்கே இருக்கவே வேண்டாம், பூங்காவை விட்டு போயிடு அப்படின்னு சொன்னான். அதை கேட்டுட்டு மருதன் திகைச்சு போனான். பரமானந்தரப்ப, மன்னா, அவன் மேலே எதுக்காக கோபப்படுறீங்க? அவனோட நோக்கம் நல்லது தானே. எதுக்கும் சட்டுன்னு கோபிச்சுக்கலாம். கோபத்தோடு எடுக்கிற முடிவுகள் தவறானவையாத்தான் இருக்கும். கோபம் வந்தா அதை அடக்கி கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் இருந்துட்டா முந்தைய சாந்தத்தை அடையலாம். கோபப்பட்டு நீங்கள் இப்போ மருதனை வெளியேற்றி விட்டா அதுக்கப்புறமா இவனை மாதிரியான விசுவாசம் மிக்கவனும் நம்பிக்கையானவனுமான வேலையாள் உங்களுக்கு கிடைக்கிறதே அரிது அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட மன்னன் மருதனை மன்னிச்சான். பரமானந்தர் சொன்ன இந்த அறிவுரை சாந்தவர்மனுடைய மனசில் நல்லா பதிஞ்சுது. சில வாரங்கள் கழிஞ்சுது. அப்போ பரமானந்தர் மன்னன் கிட்ட, மன்னா, நான் ஒரே இடத்துல இருக்கிறதுனால நாட்டுடைய மற்ற பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு என்னால் பணி செய்ய முடியாமல் போகுது. அதனால் நான் இங்கிருந்து மற்ற இடங்களுக்கும் போக போகிறேன்னு சொன்னார். மன்னனோ அவர் எங்குமே போகாமல் தன் கூடவே இருக்கணும் அப்படின்னு வற்புறுத்தினான். ஆனால் பரமானந்தரோ, அது முடியாது, வேணும்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் இங்கே வந்து உங்கள் கூட 1 மாதத்தை கழிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். சாந்தவர்மனும் அதுக்கு சம்மதிச்சான். பரமானந்தர் அங்கிருந்து போனார். பல ஊர்களுக்கு போய் உரையாற்றிட்டு 3 மாதங்கள் கழித்து சாந்தவர்மனை பார்க்கறதுக்காக வந்தார். அவர் அரண்மனை பூங்காவில் இருக்கிற தன்னுடைய குடிலில் தான் தங்குனார். ஆனால் மருதன் அவர் வந்ததை கவனிக்கலை. அப்போ இருட்டிருச்சு. பரமானந்தருக்கு தாகம் எடுத்தது. அதனால் அவர் ஒரு குடுக்கையை எடுத்துக்கிட்டு பூங்காவில் இருக்கிற குளத்துக்கு போய் அதை நீரில் அமிழ்த்தினார். நீர் அதுக்குள்ளே கலக்கலக்குன்னு பெருத்த சத்தத்தோடு போச்சு.
அந்த குளத்துக்கு பக்கத்துல தான் மருதனுடைய குடிசை இருந்துச்சு. பரமானந்தர் குடுக்கையில நீர் நிரப்பினப்ப ஏற்பட்ட சத்தத்தை கேட்ட அவன், ஏதோ கொடிய மிருகம்தான் குளத்துக்கு வந்து நீர் குடிக்குது அப்படின்னு நினைச்சிட்டான். அவன் தன்னுடைய ஈட்டியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய குடிசையிலிருந்து வெளியே வந்து சத்தம் வந்த இடத்தை நோக்கி ஈட்டியை எரிஞ்சான். அது பரமானந்தருடைய உடல்ல போய் பாஞ்சுது. அவரு ஆன்னு அலறியவாறே கீழே விழுந்தார். அந்த குரலை கேட்ட மருதன் தான் தாக்கியது பரமானந்தர அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அவன் ஓடி போய் அவருடைய கால்களில் விழுந்து தன்னுடைய தவற சொல்லி தன்னை மன்னிக்கும்படி வேண்டுனான். பரமானந்தருடனே, மருதா, நீ இந்த ஈட்டியை முதல்ல என்னுடைய உடல்ல இருந்து எடு. நீ வேணுனே இதை செய்யல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை நான் மன்னிச்சிட்ட அப்படின்னு சொன்னாரு. மருதன் அவரோட உடல்ல இருந்து ஈட்டியை எடுத்ததோ அவருடைய உயிர் உடலை விட்டு பிரிஞ்சுது. அப்ப மருதனுக்கு பயம் பிடிச்சிருச்சு. நடந்ததை மன்னன் அறிந்தா நானும் என்னுடைய குடும்பத்தவரும் அழிந்தே போவோம் அப்படின்னு நினைச்சு அவன் தன்னுடைய மனைவி மக்களோடு தலைமறைவாகிட்டான். அடுத்த நாள் காவலாளிகள் பரமானந்தருடைய உடலை பூங்காவில் பார்த்தாங்க. அவங்க மருதனை தேடினாங்க. அவனும் அவனோட குடும்பத்தவரும் எங்கேயும் இல்லாததை பார்த்து அவன்தான் பரமானந்தரை ஏதோ ஒரு காரணத்துக்காக கொன்னுட்டு குடும்பத்தோடு எங்கோ ஓடிட்டா அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அதை அவங்க மன்னன் கிட்ட சொன்னாங்க. மருதனை தேடி பிடிச்சு இழுத்து வரும்படி மன்னன் கட்டளையிட்டான். மருதன் அண்டை நாட்டுக்கு போய் வேலை செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவனுடைய மனசு மகிழ்ச்சி கொள்ளவே இல்லை. சாந்தபுரிக்கு திரும்பி போய்விடத்தான் அவன் துடிச்சான். 1 வருடம் ஆனதுக்கு அப்புறமா ரகசியமாக சாந்தபுரிக்கு வந்து தன்னுடைய நண்பனை சந்திச்சான். அவன் ராஜ தர்பாரில் வேலை பார்க்கிறவன் தான். மன்னன் தன்னை மன்னிச்சிட்டானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லும்படி மருதன் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டான். அவன் மன்னன்கிட்ட மெதுவாக மருதனை பற்றி பேச முயன்றப்ப மன்னன் அவனை பற்றி எதுவுமே சொல்லலை. பல மாதங்களுக்கு அப்புறமா மருதன் கேட்டுக்கொண்டபடி அந்த நண்பன் வாயிலா மன்னனுடைய மனநிலையை தெரிஞ்சுக்க முயன்றான். அப்பவும் மன்னன் மருதனை பற்றி பேசாமலேயே இருந்தான். 3வது தடவையில் வந்ததும் வரட்டும் அப்படின்னு துணிஞ்சு அவனே மன்னனை பார்த்து நடந்ததை விவரமாக சொல்லி தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான். சாந்தவர்மனுடனே, மருதா, நீ பரமானந்தரை வேணுனே கொல்லலைங்கிறது எனக்கு தெரியும். நீ முன்ன மாதிரியே பூங்காவில் இருந்து அதை கவனிச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, மருதனின் நண்பன் 2 முறைகள் மன்னனிடம் மருதனை பற்றிய பேச்சை எடுத்தபோது மன்னன் பேசாமல் இருந்தானே. ஆனால் 3வது தடவையில் மருதன் வந்து நடந்ததை கூறி மன்னிப்பு கேட்டபோது மன்னன் அவனை மன்னித்து பழைய வேலையையும் கொடுத்தானே. இது ஏன்? என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, வேதாளமே, முதல் 2 தடவைகளில் மருதனின் நண்பன் அவனை பற்றி பேச முற்பட்ட போது மன்னனின் கோபம் முற்றிலும் அடங்கவில்லை. ஆனால் மருதன் வந்து மன்னனை கண்டபோது நீண்ட காலமாகிவிட்டது. பரமானந்தரின் அறிவுரைப்படி கோபத்தை அடக்கியதால் அவன் மருதனை மன்னித்து மீண்டும் வேலையில் வைத்து கொண்டான் என்று கூறினான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.